வணக்கம். அதிமுகவில் இளைஞரணி செயலாளராக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களை நியமிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். தொண்டர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். நண்பர்களே, அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் வாரிசு அடிப்படையிலான கட்சியை குடும்ப கட்சியாக மாற்றுவதற்கு எடப்பாடி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தல் தோல்விற்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறியுள்ளது. அதிமுக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இளைஞர்களையும் பெண்களையும் கவரும் வகையில் அடுத்த கட்ட அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியலை மறுசீரமைக்க உள்ளதாகவும், இந்த நிலையில்தான் அதிமுகவின் மாணவரணி செயலாளராக இருந்த சிவகங்கை ராமச்சந்திரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகியதால் தனது மகன் மிதுன் அவர்களை அதிமுகவின் இளைஞரணி செயலாளர் பதவியில் நியமிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இது மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையே சசிகலா அவர்கள்தான் கூவத்தூரில் நியமித்தார். அவராலேயே அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியவில்லை. அவரது மகனுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் அதிமுகவில் பணப்பட்டுவாடா, உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும். முதலில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை அறிவியுங்கள். எடப்பாடி முதலில் பொதுச்செயலாளராக நீடிக்கலாமா என்பதை இதன் மூலம் நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல்களை நாம் சரி செய்வோம். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களுக்கு பதவிகளை கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கித்தான் செல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மறுத்து வெளியிட வேண்டும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்கள் அதிமுகவின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றால் நிச்சயம் அது அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களை, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி தற்பொழுது தொடர் தோல்வியிற்கு காரணம் எடப்பாடி தான் என்று கூறியிருக்க நிலையில் இளைஞரணி செயலாளர் பதவிற்கு ஓபிஎஸ்ஸின் மகன் மிதுன் அவர்கள் தகுதியானவரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அதிமுகவில் நிகழக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தோல்விக்கு காரணம் எடப்பாடியா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.